சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அட இப்பயாவது உண்மையை சொல்லுங்களேன் அப்பத்தா அப்படின்ற மாதிரி அப்பத்தா எல்லா உண்மையும் போட்டு உடைச்சுறாங்க. தமிழ்ச்செல்வி சேதுவோடைய திருமண நாள்ல 10 ஜோடிக்கு திருமணம் பண்ணி வச்ச கையோட அப்பத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு நிறைஞ்ச நல்ல நாள். 10 ஜோடிக்கு கல்யாணம் நடந்திருக்கு நம்ம கண்ணு முன்னாடி. நம்ம போய் சேர காலத்துல இப்படி 10 ஜோடிக்கு கல்யாணத்தை நடத்தி அதை நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறது எம்பிட்டு சந்தோஷம், எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி அப்பத்தா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கையில அப்பதான் அப்பத்தாவுடைய மனசாட்சி பார்த்தா, ஏண்டி வெள்ளத்தாயி இதெல்லாம் உனக்கு நியாயமா அப்படின்னு சொல்லி அப்பத்தா மனசாட்சி கேட்கவும், ஏன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், அடியை வெள்ளத்தாயி உன் பேரனும் பேத்தியும் இவ்வளவு சந்தோஷமா அவங்களுடைய கல்யாண நாளை 10 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி தடபுடலா விருந்து ஏற்பாடு பண்ணி சீரு சனத்தையெல்லாம் பண்ணி இவ்வளவு குடும்பமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற இந்த நேரத்துல நீ ஏண்டி தமிழ்ச்செல்வி வயிற்றுல ரெட்ட பிள்ளைய சமந்துக்கிட்டு இருக்கான்ற விஷயத்த தமிழுகிட்டையும் உன் குடும்பத்தாருக்கிட்டையும் சேதுகிட்டையும் ஏண்டி இம்பிட்டு நாளா மறைச்சு வச்சிருக்க? நீ இப்ப சொல்லலால. நீ மறைச்சதுக்கான காரணம் என்ன? தமிழும் சேதுவும் ஒன்று சேரணும்னு நினைச்சு மறைச்சு வச்ச. இப்பத்தான் உன் பேரை மனசு மாறிட்டானே, பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறானே, இதுக்கும் மேலேயும் நீ மறைக்கலாமா வெள்ளத்தாயி? நீ எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுடைய மனசாட்சி துருவி துருவி கேள்வியா போட்டு கொடையவும் அப்பத்தாவுக்கும் பார்த்தா சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா நினைக்கிறாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் எல்லாரும் பார்த்து அப்பத்தாவை பாக்குறாங்க. என்ன ஆத்தா என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கிறாரு. ராசாங்கம், இன்னைக்கு என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. என் பேரன் பேத்தி, என் மகளுக, என் மகளுடைய பிள்ளைக, நான் பெத்த 2 பிள்ளைக அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுவும் என் கண்ணு முன்னாடி 10 ஜோடிக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இன்னொரு சந்தோஷம்னா நம்ம வீட்டுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் கிடைக்க போகுது. அதை தாயா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், அப்பத்தா என்ன ரொம்ப சீக்கிரட்டா வைக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இங்கே பார்லி சேது, நான் சொல்ல போற விஷயம் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல, ஆனா நான் சொன்னேன்னா நீ வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிப்பா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிப்பேனா, அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு. தமிழும் பார்த்தா தெரியாம திருன்னு முடிச்சு பார்க்கவும் அப்பதான் பார்த்தா அப்பத்தா கையில ஏதோ ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி இருக்கு. அதை எடுக்கிறாங்க. என்ன மச்சி என்ன கையில வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், அட கொஞ்ச நேரம் சும்மா அருடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தா ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. ஆமா நீ டாக்டருக்கு தானடி படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், ஏன் மச்சி உங்களுக்கு தெரியாதா? அது தெரியும், இது என்ன ரிப்போர்ட் ஏது ரிப்போர்ட்டுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா தமிழ் கையில கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழ் வாங்கி பாக்குறாங்க. என்ன மச்சி ஏன் பேர் போட்டிருக்கு, ஏன் ஸ்கேன் ரிப்போர்ட் எதுக்க மச்சி இப்ப கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், அட அதை நல்லா பாருடி, படிச்சிருக்கீல, டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீல, உன் ஸ்கேன் ரிப்போர்ட்ல உன் குழந்தையோட விவரத்தை என்ன ஏதுன்னு பாருடி அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் தமிழுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஹார்ட் பீட்டு ரேட்டு குழந்தை பத்தி போட்டிருக்கு. அதுல பார்த்தா ட்வின் பேபின்னு போட்டிருக்கு. அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியோட கண்ணெல்லாம் கலங்கி அப்பத்தா பார்க்கவும், அட ஆமாடி அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா தலையாட்டவும், அம்மாச்சி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் அப்பதான் பார்த்தா தமிழோடைய அம்மா வசந்தி, ஆமா தமிழ் ஓ வயிற்றுல வளருது ரெட்ட உசுறு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் சேது ராஜாங்கம் மோகனா எல்லாத்துக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. அத்தை என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா மோகனா கேட்கவும் அப்பதான் அப்பத்தா, ஆமையா ராசாங்கம் மோகனா, நம்ம வீட்டுக்கு தமிழ்ச்செல்வி ரெட்ட வாரிச பிள்ளைய பெத்து கொடுக்க போறா. ரெட்ட குழந்தைகளை தமிழ்ச்செல்வி சமந்துக்கிட்டு இருக்கா. ஐயா சேது உனக்கு ரெட்ட பிள்ளை பிறக்க போதியா அப்படின்னு சொல்லி அப்பத்தா உண்மையை சொல்லவும் சேதுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல, அவ்வளவு சந்தோஷம். அப்பத்தா நீ சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், அட ஆமாடா, இந்த விஷயம் தமிழ்ச்செல்விக்கே தெரியாது. தமிழுக்கு மாசம் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக நானும் வசந்தியும் தமிழும் 3 பேரும் போயிருந்தோம். அப்ப டாக்டர் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப டாக்டர் தான் சொன்னாங்க தமிழ்ச்செல்வி வயிற்றுல ரெட்ட குழந்தைக வளருதுன்னு. அப்ப நான் தான் டாக்டர் கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன், தமிழ்ச்செல்வி கிட்ட ரெட்ட குழந்தைன்ற விஷயத்த சொல்லாதீங்க அப்படின்னு இருந்தேன். அதுக்கான காரணம் நீயும் தமிழும் சேர்ந்து வாழணுன்றதுக்காக. அப்ப 2 பேரும் ரொம்ப வீராப்பு பிடிச்சு கோர்ட்டுல கேஸையும் போட்டு விவாகரத்து வாங்கணும் அப்படின்ற முடிவுல இருந்தீங்க. ஆனா ஓ மனசு மாறிடுச்சுல சேது, நீ தானே சொன்ன அவ மனசை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன், அவ மனசை எல்லாத்தையும் அவ காயப்படுத்தினதுக்கு நான் மருந்து போட்டு
அவகிட்ட நான் சகஜமா பேசி பழக ஆரம்பிச்சு அவ மனசை மொத்தமா நான் புரிஞ்சு அவ என் மனசை மொத்தமா புரிஞ்சு நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ விருப்பப்படுறோம்னு சொன்னீல சேது. அதனாலதான் இப்ப இந்த உண்மையை சொல்றேன். தமிழ்ச்செல்வி, என் பேரை சேது உன்னை தப்பான வார்த்தையால காயப்படுத்தியிருக்கலாம். அவை உன் மனசை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனா அவை ரொம்ப நல்லவன்னு என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும். அவனுடைய மனசு எப்படிப்பட்டதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்டவே ஏதோ நேரங்காலம் சரியில்லாததுனால உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன மனசு தாபம் வந்துட்டு போயிரு. அதுக்காக நீங்க விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிடக்கூடாது. சேது மனசு மாறிட்டான், உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறான். நீயும் சேதுவை ஏத்துக்க தமிழ்ச்செல்வி. உன் வயிற்றுல வளருது ரெட்டை உசுறு. அந்த ரெட்டை பிள்ளைகளுக்காவது நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் தமிழை பார்த்தா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து அப்படி கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. ராஜாங்கம் பார்த்தா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்குறாரு. வாங்கி அதில் 2 குழந்தைங்க அந்த உருவெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ராஜாங்கம், சேது, மோகனா எல்லாரும் அதை பார்த்து கண் கலங்கிக்கிட்டு இருக்காங்க.